வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜக மாநில தலைவர் யார்? நள்ளிரவில் திடீரென டெல்லிக்கு புறப்பட்ட முக்கிய நிர்வாகி, திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு அண்ணாமலையை விலகிய நிலையில் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். புதிய தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மத்தியில் 2014ஆம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்து வரும் பாஜக அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவின் ஆட்சியை கொண்டு வர பல்வேறு திட்டங்களை வகுத்தது. இதற்கு ஏற்றாற்போல வட மாநிலங்களில் ஆட்சியை பிடித்து அசத்தியது. அதேபோல் தென் மாநிலங்களிலும் படிப்படியாக ஆட்சியை அமைக்க வழி வகுத்தது. கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்த பாஜக அடுத்ததாக ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு என குறிவைத்தது. இதற்கு ஏற்றாற்போல் குக்கிராமங்கள் வரை பாஜகவை வளர்த்தது. பல்வேறு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பாஜகவிற்கு பல்டி அடித்தனர். அந்த வகையில் தமிழகத்தின் பாஜகவை வளர்க்க அடுத்தடுத்த தலைவர்களை நியமித்து அந்த வகையில் 2014ஆம் ஆண்டில் மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகு தமிழக பாஜக தலைவராக தமிழிசை நியமித்தது. இவரது தீவிர அரசியல் காரணமாக தமிழகம் முழுவதும் பாஜக வேகமாக வளர்ந்தது. இதற்கு அடுத்ததாக எல் முருகனும் வேல் யாத்திரையினை உள்ளிட்ட பல போராட்டங்களை நடத்தி பாஜகவை வலுப்படுத்தினார். இதன் காரணமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டசபைக்குள் பாஜக எம்எல்ஏக்கள் காலடி எடுத்து வைத்தனர். அடுத்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தேசிய தலைமை நியமித்தது. தனது அதிரடி அரசியல் காரணமாக ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவிற்கு கடும் போட்டியாக இருந்தார். மேலும் தமிழகத்தில் எதிர்க்கட்சி பாஜக தான், அதிமுக இல்லை என கூறும் அளவிற்கு பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை கொண்டு சேர்த்தார். அண்ணாமலையின் அரசியல் தமிழக மக்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அது அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியது. கூட்டணி கட்சியான அதிமுகவை கடுமையாக விமர்சித்ததால் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் முறிவு ஏற்பட்டது. இதனால் அதிமுக பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் தவித்தது. இதனையடுத்து அதிமுக தலைவர்களை அண்ணாமலை கடுமையாக விமர்சித்து இருந்தார். மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் தலைவர் பதவியில் இருந்து விலகுவேன் என அறிவித்தார். இந்த நிலையில் அரசியல் மாற்றம் காரணமாக மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க உள்ளது. இதனால் ஏற்றுக்கொள்ளாத அண்ணாமலை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையில்தான் இதன் காரணமாக புதிய பாஜக மாநில தலைவர் தேர்வு செய்யும் பணி தீவிரமாக தொடங்கியுள்ளது. இதன்படி பாஜக மாநில தலைவர் ரெசில் தற்பொழுது முன்னிலையில் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை ஆகியோர் உள்ளனர். இந்த பரபரப்புக்கான சூழல் நயினார் நாகேந்திரன் நேற்று இரவு டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். பாஜக தேசிய தலைமை அழைப்பின் பேரில் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக இன்னும் ஓரிரு நாட்களில் நியமிக்கப்படக்கூடும் என உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் பாஜக வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.